ஈரானின் அதிபுயர் தலைவர் காமனேயை கொல்ல கடந்த 3 மாதங்களாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு வந்ததாகவும், அதன்படி காமனேயி மற்ற ஈரான் முக்கிய பிரமுகர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கும் போது அவரின் வீட்டில் துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக CNN ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 1 மாத காலமாக காமனேயின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அமெரிக்க உளவுத்துறையான CIA கவனித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் எங்கு தங்குகிறார், யாரை சந்திக்கிறார், எப்போது முக்கியமான தலைவர்கள் கூடுவார்கள், எப்போது தாக்குதல் நடத்தினால் சரியாக இருக்கும் என அனைத்தையும் அமெரிக்க உளவுத்துறை நுனி விரலில் வைத்திருந்ததாக தகவல் தெரிந்த நபர்கள் சிலர் CNN ஊடகத்திடம் கூறியிருக்கின்றனர். இந்நிலையில்தான் சனிக்கிழமை உயர்மட்ட அதிகாரிகள் காமனேயின் அலுவலகத்தில் உள்ள தனித்தனி தளங்களில் சந்திக்க திட்டமிட்டனர். பகல் நேரத்தில் தாக்குதல் நடத்த குறைவான வாய்ப்பு இருப்பதாக எண்ணிய காமனேயி தன் பாதுகாப்பு வளையங்களை குறைத்துக் கொண்டதாகவும், இதனை சரியான சந்தர்ப்பமாக எண்ணி இஸ்ரேல் அதிகாலையில் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. காமனேயின் நடமாட்டத்தை கண்டறிய தொலைத்தொடர்பு மற்றும் மொபைல் போன்களை CIA ஊடுருவி இருக்கலாம் என கூறும் வல்லுநர்கள், சில சமயங்களில் முக்கிய அதிகாரிகளுடன் தொடர்புடைய மெய்காப்பாளர்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பது இதில் அடங்கும் என்கின்றனர். நீண்டகால கண்காணிப்பு என்பது அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் அவதானிக்கும் திறனை உருவாக்கி தாக்குதலுக்கு துல்லியமான நேரத்தை உருவாக்கி தரும். இதை பயன்படுத்திதான் கடந்த ஜூன் மாதமும் அணு ஆயுத விஞ்ஞானிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியது. சமீபத்தில் ஈரானில் நடந்த அரசுக்கு எதிரான போராட்டத்தை தங்கள் ஊடுருவலுக்கான வாய்ப்பாக உளவுத்துறை பயன்படுத்திக் கொண்டதாகவும், இந்த கண்காணிப்புகள் குறித்து ஈரான் அறிந்திருந்த போதும் பாதிப்புகளை அடையாளம் கண்டு சமாளிக்க ஈரானிய பாதுகாப்பு அமைப்பும் உளவுத்துறையும் தவறிவிட்டதே காமனேயின் உயிரிழப்புக்கு காரணம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர்.